சத்தியவசனத்திலிருந்து ஒரு வார்த்தை விசுவாசத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 132:18 வாசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் புக்கும் என்றார். இந்த வார்த்தையில் ஒரே ஒரு வேர்டு கிரீடம் என்ற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி நாம் தியானம் பண்ணி கடந்து செல்லலாம். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நேசிப்பவர்கள் நமக்கு நண்பர்களாக இருப்பார்கள். தேவனை நேசிப்பவர்கள் நம்மை வாழ்த்துவார்கள். கர்த்தரை நேசிப்பவர்கள் நம் சார்பிலே நிற்பார்கள். கர்த்தரை நேசிப்பவர்கள் தான் நமக்காய் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தான் நம்முடைய நன்மையை விரும்புவார்கள், நம்முடைய நலனை விரும்புவார்கள். அவர்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவார்கள். கர்த்தரை நேசிக்காத ஒரு கூட்டம் என்று எப்போதுமே இருக்கும். அந்த கூட்டம் நம்மை அவ்வளவாய் நோக்கி பார்ப்பதில்லை. நேற்றைய தினத்தில் கர்த்தர் பேசின வார்த்தையின் அடிப்படையில் தான் எல்லாமே வருது. நீதிமானுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் துணையாக இருக்கிறார். அவன் மீதிலோ அவனுடைய கிரீடம் பூக்கும். ஸ்தோத்திரம். வெட்கம் சத்ருக்கு உடுத்தும்போது நம்முடைய கிரீடம் என்று சொல்லும்போது தலையிலே வைக்கப்படக்கூடிய ஒன்று. கிரீடத்தை கொண்டு காலில் வைக்க மாட்டாங்க, கையில் தூக்கிட்டு சுற்ற மாட்டாங்க. அந்த கிரீடத்தை தலையில் மாட்டிக்கணும். அது ஒரு கணத்துக்குரிய ஒரு சிம்பல், கணத்துக்குரிய பொருளாக இருக்கிறது. நம்ம கண்ணாடி போடுறோம், கண்ணாடியில் போட்டதுனால ஒரு கணம் வர்றதில்லை. கண்ணாடி போட்டவங்கள்லாம் கணத்துக்குரியவர்கள் அல்ல. ஆனால் எல்லாருமே, நிறைய பேர் 90% கண்ணாடி போட்டுருவாங்க. 90% கண்ணாடி போட்டாலும் கிரீடம் போடுறது ஒரே ஆளாக இருப்பான். ராஜா ஒருத்தன் தான் கிரீடம் போடுவான். உலகத்தில் எல்லாம் கிரீடம் மாட்டிட்டு சுற்றுறாங்களா என்ன? கண்ணாடி போடுற மாதிரி இல்லை. அப்போ கணம் என்று சொல்லும்போது ஒரு நபருக்கு அது வருகிறது. அத்தனை பேர் மத்தியில் ஒரு நபருக்கு, ஒரு ராஜாவுக்கு அந்த கணம் வருகிறது. அப்படியானால் தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கிரீடம் உண்டு என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எல்லாருக்கும் கண்ணாடி போடுற மாதிரி ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலேயே நம்முடைய கிரீடம் பூக்கும் என்று சொன்னார். அப்போ பரலோகத்தில் போகும் பொழுது இந்த பூமியிலே நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக வைத்திருக்கிறார். இப்போ ராஜாக்கள் என்று சொன்னால் ஒரு ராஜா அல்ல, அவருடைய பிள்ளைகளை ராஜாக்கள்னு வச்சிருக்கிறார். அப்போது பூமியில் யார் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ராஜாக்களாக வைத்திருக்கிறார். இப்போ ராஜாக்கள்னு சொல்லும்போது அவனுக்கு, ராஜாவுக்கு அடையாளம் என்ன? கண்ணாடி இல்லை, கிரீடம் தான் ராஜாவுக்கு அடையாளம். அப்போது மறைமுகமாக இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத கிரீடங்கள் நமக்கு உண்டு. கண்ணுக்கு தெரிந்த கிரீடங்கள் பரலோகத்தில் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத கிரீடங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு இப்பவுமே உண்டு. கணத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. கணத்தினாலும், இப்பொழுதே நமக்கு கணத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கணம் எதனால் வந்தது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கனவீனப்பட்டதுனாலே அந்த கணம் நமக்கு வந்தது. நம்மை கனப்படுத்தும்படியாய் அவர் கனவீனப்பட்டார். நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அப்போது அந்த கணமும் அந்த மகிமை, இழந்து போன மகிமையை கர்த்தர் நமக்கு திரும்பவும் தந்திருக்கிறார். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள், மகிமையாக இருக்கிறவர்கள் உலகத்தில் யார் என்று கேட்டால் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அவருடைய முகங்களிலேயே அந்த மகிமை தெரியும். இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று ஈஸியாய் கண்டுகொள்ளலாம். ஆக இந்த முடிசூட்டுதலை ஆண்டவர் இப்பொழுதே நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். வெட்கத்தை உடுத்துகிறார் மற்றவனுக்கு, நமக்கோ கிரீடங்களை பூக்க பண்ணுகிறாராம். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் அத்தனை பேருக்கும் ஒரு கிரீடத்தை கொடுத்து முழு பரலோகமே கிரீடங்களால் சுற்றுதுன்னா எப்படி இருக்கும்?
கிரீடம் அணிந்தவர்களாய் உலாவுகிறது எவ்வளவு பெரிய காட்சி. அதுக்கு மேலே ராஜாதி ராஜா ஒரு மகிமையான கிரீடம், ஜொலிக்கிற கிரீடத்தை வைத்து அவரோடு கூட நாமும் அரசாட்சி செய்யும் பொழுது மகிமையான கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இன்று நாம் ஒருவேளை சரீரத்தில் வாழ்ந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சரீரங்களில் ஒருவேளை அந்த மகிமை காணப்படாவிட்டாலும் பரலோகத்தில் நமக்கு ஒரு மகிமை உண்டு. ஆகவே ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஒருவேளை நமக்கு விரோதமாய் வரும் பொழுதோ அல்லது மற்ற எதிரான காரியங்களுக்கு ஆண்டவர் வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொன்னார். ஏன் வெட்கத்தை உடுத்துகிறார்? ஏன் வெட்கத்தை உடுத்துகிறார்? பழிவாங்கும்படியாக, நாம் சந்தோஷப்படும்படிக்கு அப்படி செய்கிறாரா? இல்லை. அவர் வெட்கத்தை உடுத்துவதற்கு காரணம் என்ன? அவர்கள் நம்பியிருக்கிறதான காரியங்கள் நிலைத்திருக்க மாட்டாது. அவர்கள் நம்பியிருக்கிற காரியங்கள் ஒருபோதும் நிலைத்திருக்க மாட்டாது. பணத்தின் மேலோ பெருமையின் மேலோ அல்லது வீடுகள் மேலோ மற்ற எல்லா உலகத்தின் காரியங்கள் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்து தங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அவர்கள் தெய்வமாக கொள்ளாமல், ஸ்தோத்திரம், தங்கள் மாம்ச பலத்தையும் உலக காரியங்களையும் நம்பியிருக்கிறபடினால் அவைகள் நிலை நிற்க மாட்டாது. அதனாலே அவர்களுக்கு வெட்கம் உண்டாகும். ஆனால் நாமோ கர்த்தரை நம்பி இருக்கிறோம், அவருடைய கிருபையை நம்பி இருக்கிறோம், நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு தெய்வத்தை நம்பி இருக்கிறோம். அவர் வேற யாரும் நாம் உருவாக்கின தெய்வம் அல்ல, நம்மை உருவாக்கின தெய்வம். அல்லேலூயா. நம்மை உருவாக்கினவர் நம்மை எப்படி வெட்கப்படுத்துவார்? ஆகவே கர்த்தராகிய நம்முடைய தேவனை அண்டிக் கொண்ட ஜனங்கள் யாவரும் பாக்கியசாலிகள் என்றது. நம்முடைய கிரீடம் நமக்கு கட்டாயம் பூக்கும். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும், யார் நம்மை என்ன எதிர்த்தாலும், யார் நம்மை புரிந்து கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும், யார் நம்மோடு சேர விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அல்லேலூயா, எல்லாரும் நம்மோடு சேருவார்கள் என்று சொல்ல முடியாது. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் நம்மோடு கூட இருப்பார்கள். அல்லேலூயா. திருச்சபையாய் நம்மை அழைத்த தெய்வம் நம்மேலே தேவன் கிரீடத்தை பூக்க பண்ணுகிறது அவர்கள் காண்பார்கள். அவர்கள் நம்பி இருக்கிறதோ வெட்கத்துக்குள்ளாகும். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையை பாருங்கள், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். ஆகவே இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஒரு 2 வசனங்கள் கனெக்டடாக பார்த்துட்டு ரொம்ப வேகமாக நாம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 5லிருந்து 9 வசனங்களை பாருங்கள். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உண்மை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். கரெக்டாக எழுதியிருக்குதா இது? அல்லேலூயா. சில வசனங்கள் டைரக்டாக இருக்கும், சில வசனங்கள் இன்டைரக்டாக இருக்கும். அதனுடைய அர்த்தம் இதுதான். ஆக அந்த கடைசி 2 வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருக்குது. 8ம் 9ம். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உண்மை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அல்லேலூயா. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். நம்முடைய கிரீடம் நமக்கு பூக்க வேண்டுமானால், நம்முடைய தலைக்கு அது அலங்காரமான முடியாக இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் தருகிற ஒரு காரியம் ஞானம். அவர் அதை தருகிறார். அதை தரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை தழுவிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். எம்ப்ரேஸ் விஸ்டம். தழுவிக்கொள். நீ தழுவிக்கொண்டால் அது உன்னை தழுவிக்கொள்ளும். ஸ்தோத்திரம். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனப்படுத்தும் என்று சொன்ன வார்த்தை கிரீடத்தை உனக்கு அது தந்துடும். அப்போ தேவனுடைய ஞானம் நமக்கு கிரீடத்தை கொடுக்குமாம். அல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டியது ஞானம். ஒரு ராஜா ஞானமற்றவனாய் இருப்பானானால், அறிவில்லாமல் இருப்பானானால், அந்த தேசம் எப்படி இருக்கும்? அந்த பிரஜைகள் என்ன ஆவார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைத்தியக்கார ராஜா என்று ஜனங்களே சொல்லுவார்கள். இவனுக்கு அறிவே இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு ஞானமுள்ள ஒரு ராஜா அரசாண்டானால் அந்த பிரஜைகள் எவ்வளவு பாக்கியவான்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. சாலமோனுடைய கையில்
அரசாட்சியின் கையிலே இருந்தது வாழ்ந்ததான மக்கள் எவ்வளவு ஞானவான், எவ்வளவு ஆச்சரியமாக ஆசீர்வாதமாக இருந்திருப்பார்கள். அவர்கள் ராஜாவை எப்படி புகழ்ந்திருப்பார்கள். வாயை திறந்தாலே, ராஜா வாயை திறந்தாலே பயங்கரமான ஞானம் வரும், எங்கள் ராஜா தங்க ராஜா என்று சொல்லியிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போது ஒரு ஞானமில்லாத ராஜாவுடைய கைகளின் கீழே இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் ஒரு பைத்தியக்காரனை போல இருந்ததான அந்த நீரோ மன்னன், ரோம சாம்ராஜ்யத்தின் நீரோ மன்னன் பைத்தியக்காரனாக இருந்த ஒரு மாதிரி இருப்பான், மூளை குழம்பி போனவனை போல இருப்பான். அவன் கையில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். ஆகவே நமக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை ஆக்கியிருக்கிறபடினால் நமக்கு அதிக தேவையானது தேவஞானம். அல்லேலூயா. பவுலடிகள் சொல்லும் பொழுது, மனுஷனுடைய ஞானத்தில் நாங்கள் பேசவில்லை, நாங்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அந்த தேவ ஞானத்திலேயாக்கும் வசனங்களை நாங்கள் விவரித்து சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறான். அந்த தேவ ஞானம் நமக்கு ரொம்ப அவசியம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஞானத்தில் இருக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பாருங்கள். பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருந்த யூத மக்கள், யூத வாலிபர்களுக்குள்ளே இந்த விசேஷித்த ஞானத்தை தேவன் வைத்திருந்தார். எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்ததான ஒரு யோசேப்புக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுத்திருந்தாராம். அல்லேலூயா. பயங்கரமான காரியங்களை ராஜாக்களை மிஞ்சின ஞானத்தை கர்த்தர் தந்தார். இந்த உலகத்தின் ராஜாக்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய ஞானத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஞானத்தை கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்பதில் இந்த பைத்தியங்களுக்கு தேவனுடைய ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் நம்புறீங்களா? நான் ரொம்ப நம்புகிறேன். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுதெல்லாம் தகப்பன் தன் ஞானத்தை தருகிறார். ஸ்தோத்திரம். தெய்வ ஞானம். ஆனால் ஞானிகள் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு அந்த ஞானம் கிடைப்பதில்லை. உலக ஞானம் பைத்தியம். உலக ஞானம் தேவனுடைய பார்வையில் அது பைத்தியமாய் தோன்றுகிறது. இதை போய் பிடிச்சி வச்சிட்ருக்காங்களா? காஞ்சி போன இலையை போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு, எங்களுக்கு இந்த இலையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தால் இந்த நெருப்புலேருந்து எங்களுக்கு சுகமாக இருக்குதுன்னு சொல்லி அதை பிடிச்சி வச்சிட்ருக்கான். ஆனால் அந்த நெருப்பு அவங்க பிடிச்சி வச்சுருக்கிற இலையை பற்றி கொள்ளும்போது அது புஷ்ஷுன்னு போய் இன்னும் அதிக கேடை உண்டாக்கு. இது போல தான் உலகத்து ஜனங்கள் உலகத்தின் காரியங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு, இது எங்களுக்கு நங்கூரம், இது எங்களை காப்பாற்றும், இது எங்களுக்கு இதை செய்யும் அதை செய்யும்னு சொல்லிட்டு மாந்திரிகங்களையும் மந்திரவாதிகளையும் பிசாசுகளையும் உலகப் பொருள்களையும் உலக ஞானத்தையும் நம்பி பெருமை பாராட்டுகிறார்கள். அல்லேலூயா. இந்த உலக ஞானமும் உலகத்து ஜனங்களை பேசி கொண்டிருக்கிறது மற்ற காரியங்கள் எல்லாம் ஒரு பைத்தியமாகத்தான் தோணுது. தே டோன்ட் ஹாவ் எனி இட்டர்னல் வேல்யூ. அல்லேலூயா. நித்தியத்துக்கு அடுத்ததான அந்த மதிப்பு அதுகளுக்கு இருக்கிறதில்லை, எல்லாம் வாடி போகிறது. ஆனால் நித்தியத்தின் மகிமையாய் மதிப்பு உள்ள வேத வசனத்தை நம்முடைய கையில் சொந்தமாக்கி கொடுத்துட்டு அதை தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது, என்றைக்குமே சர்ச்சு சர்வீஸில் கர்த்தர் பேசும்போது, எங்கே பேசும்போதும் அறுவை எப்போ ஒழியுமோன்னு யாராவது நினைக்க கூடுமா? ஜீவனுள்ள வார்த்தைகள் வரும்பொழுது இது எப்போ முடியுமோன்னு யாரும் நினைக்க நம்மால் முடியாது. ஒருவேளை தேவனுடைய அன்பை உணராதவங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் அல்லேலூயா, நம்ம இந்த வார்த்தையை ஒரு நாள் வாயை திறந்து ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் சொல்லவே மாட்டோம். இந்த தேவன் இன்னும் பேச மாட்டாரான்னு தான் இருக்கும், இன்னும் நிறைய ரகசியங்கள் தெரியாதான்ட்டு இருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகவே ஞானம் ரொம்ப நமக்கு அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். அதை கேட்டு வாங்குவோம். அது நமக்கு ஒரு கிரீடமாக இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 62வது அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் சற்று தியானம் பண்ண உற்று நோக்கும்போது, சியோனின் நிமித்தம் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாக இராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். ஜாதிகள் தன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய்.
ரொம்ப அருமையான வாக்குத்தத்தமான ஒரு வசனம். ஆமென். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் 3வது வசனம் நிறைவேற வேண்டுமானால் 1வது வசனத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். 1வது வசனத்தில் என்ன இருக்கிறது? சீயோனின் நிமித்தம் எருசலேம் நிமித்தம் மௌனமாயிராமல் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அப்படியானால் நீதியும் ரட்சிப்பும் அந்த பிரகாசமும் அந்த ரட்சிப்பு தீவெட்டியை போல இந்த ரெண்டும் எரிந்து பிரகாசித்தால் கர்த்தருடைய கையிலே நாம் ராஜமுடியாயிருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய நீதி பிரகாசிக்க வேண்டும். தி ரைச்சியஸ் லைஃப். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், ஞானம் நம்முடைய கிரீடத்தை பூக்க வைக்கும். ஹல்லேலூயா. ஞானம் நம்முடைய கிரீடத்தை பூக்க வைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, நீதி நம்முடைய கிரீடத்தை பூக்க வைக்கும். நம்முடைய ரட்சிப்பு நீதி. இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் எத்தனை பேர் இழந்தே போனார்கள். சிலரெல்லாம் ரட்சிப்பை இழந்து போனார்கள், விசுவாசத்தை இழந்து போனார்கள். சிலர் ஹல்லேலூயா தேவ நீதியை பற்றி கொள்ளாமல் தங்களுடைய சுயநீதியை பற்றி கொண்டவர்களும் உண்டு. அந்த சுயநீதிகள் பிரகாசிப்பதில்லை. தேவநீதி ஒன்று தான் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, சீயோன் எருசலேம் இவர்கள் இந்த தேவனுடைய ஜனங்கள் தேவநீதியை விட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. தேவநீதியை விட்டு விட்டார்கள். ஒட்டலாம் வெந்தயம் மறிக்கொழுந்தா வெந்தயமா, ஐ திங்க் 23 நினைக்கிறேன். நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். தசமபாகம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இதுதான் பதில். சோத்திரம். இதையும் செய்ய வேண்டும், அதையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். ரெண்டுமே போட்டிருக்கு. இவைகளையும் அவைகளையும் விடக்கூடாது அப்படின்னு ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். அப்போ ஆண்டவரை காட்டிலும் மிஞ்சினவர்கள். பாயிண்ட் என்னன்னா, ஒட்டலாம் வெந்தயம் சீரகத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் சில காரியங்களை தேவன் விசேஷப்படுத்தி இருக்கிறதாக எழுதியிருக்கிறது. நீங்கள் அங்கேயே பாருங்கள், அந்த வசனத்திலே இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள். ஸ்தோத்திரம். அப்போ சில விசேஷித்த காரியங்கள் என்ன? நீதி, இரக்கம், விசுவாசம். நீதி, இரக்கம், விசுவாசம். சூப்பரான கேரக்டர்ஸ் இது, சூப்பரான காரியங்கள். இப்போ தேவ நீதியில் அதை நீங்கள் விட்டு விட்டீங்கன்னு சொல்கிறார். அதனால தான் சீயோன் அந்த 62 வரும்போது சீயோன் எருசலேமில் நீதி, இரக்கம், அப்புறம் ரட்சிப்பு இது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எண்ணேயும் எம்ரேயும் என்ன செய்தார்களாம்? தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று போட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் அப்படின்னு சொல்கிறார், பவுல் சொல்கிறார். இப்பவும் சில இப்போ இருக்கிற திருச்சபைகள், இப்போ இருக்கிற நாட்களிலும் கூட ஒரு சிலர் அப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்கிறார்கள். தங்கள் ஆதியிலே கொண்டிருந்த தேவ அன்பை விட்டு விட்டார்கள், ஆதியிலே கொண்டிருந்ததான விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். அப்போ பூமியின் மேலே கர்த்தர் விசுவாசத்தை காண்பாரோ? அப்போ நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எழுதியிருக்கிறது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி, உன் நீதியை பட்டப்பகலை போல வெளிப்படுத்துகிற தெய்வம் என்று இருக்கிறது. ஆமென். இப்படி நாம் எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்போது நம்முடைய நியாயத்தீர்ப்பின் நாளில் நம்முடைய நீதியின் கிரியைகள் அல்லேலூயா நமக்காய் எழும்பி பேச ஆரம்பிக்கும். நீதியின் வாழ்க்கையில் சரியாய் கரெக்டாய் கர்த்தருடைய நீதியில் ஒரு மனுஷன் வாழ்வானானால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மேல் அவனுடைய கிரீடம் பூக்கும். நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். அல்லேலூயா. துன்பங்கள் பல வந்தாலும் நம்முடைய நீதியிலே நாம் நிற்கும் பொழுது அல்லேலூயா துன்பங்கள் நடுவிலே கிரீடங்களோடு நிற்போம். துன்பங்கள் நடுவிலே கிரீடங்களோடு தான் நிற்போம். அந்த கிரீடம் தேவன் தருகிறது, மனுஷன் தருகிறது அல்ல. ஒருவனும் அதை நம்மை விட்டு பிரிக்க முடியாது. அதனால தான்
உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு, உனக்குள்ள கிரீடத்தை நீ பற்றி கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எருசலேமுக்கும் சீயோனுக்கும் இந்த நீதி இல்லாததுனால் மறுபடியும் தீர்க்கதரிசி அழுகிறான். திரும்ப வரும் மட்டும் நான் அமராதிருப்பேன் என்று சொல்லுகிறான். ஆகையினாலே கர்த்தருக்கு அதனால தான் சபை மிகவும் பயப்படுகிறோம். ஏன் பயப்படுகிறோம்னா, நடுங்குற வேற காரணம் கிடையாது. அந்த நீதியை விட்டு தவறாமல் இருக்க வேண்டுமே, தேவ நீதியை விட்டு தவறக்கூடாதே, தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய விசுவாசம் கர்த்தர் கொடுத்த காரியங்கள் அது தவறாமல் ஸ்ட்ரைட்டாக போகணுங்கிற ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தம் நாம் நம்மை ஒடுக்கி கொண்டு போகிறோம். சபையை ஒடுக்கி கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன? டிசிப்ளின் பண்ணி கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய நீதி விளங்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ரெண்டும் அந்த எருசலேம்லையும் சியோன்லையும் இல்லாமல் போச்சு. நிறைய ராஜாக்கள் வந்தார்கள், ஒரு சொற்ப ராஜாக்கள் தேவனுடைய கட்டளைகளை நிலைநிறுத்தினார்கள். ஆனால் அநேக ராஜாக்கள் தேவனுடைய நீதியை விட்டு தவறினார்கள். நாம் செய்கிற கிரியைகள் எப்படிப்பட்டவைகள்? நாம் பேசுகிற வார்த்தைகள் நீதியாக இருக்கிறதா, சத்தியமாக இருக்கிறதா, உண்மையாக இருக்கிறதா? நாம் செய்யக்கூடிய வேலைகள் உண்மையாக இருக்கிறதா? வேலை ஸ்தலத்திலே நம்முடைய நீதி கிரீடம் பூத்திருக்கிறதா? நம்முடைய அதிகாரிகளுக்கு முன்பாக நம்முடைய நீதி பட்டப்பகலைப் போல வெளிச்சமாய் தெரிகிறதா? இல்லாவிட்டால் அநீதிக்காரர்களோடு நாமும் சேர்ந்து அநீதிக்காரர்களைப் போல ஹல்லேலூயா நீதிமான்கள் என்று பெயர் பெற்றாலும் நீதிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறோமா? நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்பந்தம் என்று ஆண்டவர் சொன்னார். எந்த இடத்துல இருந்தாலும் நாம் நீதிமான்களாகவே இருக்க வேண்டும். நீதிமான்களைப் போல் அல்ல, நீதிமான்கள் ஆக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் சொன்னான், நான் நீதிமான் மரிக்கிறது போலங்கிறது மகா பெரிய தப்பு. அவன் செய்ததான தப்பு. நேற்று ஏவாள் செய்த ஒரு தப்பை பார்த்தோம் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிலேயாம் செய்த தப்பு என்னன்னா, நீதிமான் போல மரிப்பெண்ணாக காப்பி அடிக்க முடியாது. ஒரு நீதிமான் வாழ்க்கை போல நமக்கு நடிக்க முடியாது. நீ நீதிமானாக மரி, நீ நீதிமானாக வாழ்ந்து காட்டு, நீதிமானாகவே உன் வாழ்க்கையை முடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானை போல அல்ல, அது போலித்தனமான ஒரு வாழ்க்கை, காப்பி அடிக்கிற வாழ்க்கை. அவன் செய்தது தான் தப்பு. இவன் போய் அந்த ராஜா கொடுக்கறதான பொருள்கள் எல்லாம் போய் வாங்கிட்டு தேவஜனத்தை சபிக்கிறானே, சகிக்க முற்படுகிறானே. ஒரு நீதிமானதை செய்வானோ? கொஞ்சம் யோசிங்க. 3 முறை இங்கே போனா அங்கே போனா அவன் காட்டிக்கிட்டே இருக்கான், தங்கெல்லாம் காட்டுறான், சீக்கிரம் வந்துருப்பான். இந்த முறையாவது சவிச்சு காட்டுறான். இந்த முறை சவிப்பானா பார்ப்போம், இந்த முறை சவிப்பானா பார்ப்போம் அப்படின்னு துன்மார்கன் டெம்ப் பண்ணி கொண்டு போகிறான். சோதனைக்காரன் அவன் மூலமாக கொண்டு போகிறான். சாபத்தை விரும்புகிறது பிசாசு. நம் தேவனோ ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். நம்மேல் ஆசீர்வாதம் வரணும். அதனால தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு சித்தம் என்று சொன்னார். இந்த முறை சபிக்கலாமா? இந்த டைரக்ஷன்லேருந்து பாரு, அப்போ சாபம் வருமா? இந்த டைரக்ஷன்லேருந்து பாரு, கர்த்தர் அவர்களை சபிப்பார்களா உன் வாயிலிருந்து. நீ எந்த டைரக்ஷனில் வேணால் நின்று பாரியா. ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் செய்கிறார் ஒழிய அவர் சபிக்க மாட்டார். இவன் எந்த டைரக்ஷனில் வேணும் கொடு, இமயமலையை போல பொண்ணு வெள்ளியை வேணா கொட்டு, சொன்னவனுக்கு சாபம் கட்டாயம் வந்தே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாகமானுடைய குஷ்டரோகம் உனக்கு வரட்டும்ட்டார். இல்லையா? நாகமானுடைய குஷ்டரோகம் உனக்கு வரட்டும். திருப்பி விட்டார். he will turn, தப்புன்னு திருப்பி விட்டுறாரு. இப்படி தான் தேவ ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது அல்லேலூயா மற்றவர்களுடைய பாவத்தை இவர்கள் சுமப்பதற்காக திருப்பி விட்டுறார். அவன் பாவத்தை நீ சுமருன்றார். இவன் கடைசியில் என்னாச்சு? அந்த கேயாசி ஆயிட்டா போய். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால நீதிமானுக்கோ அவன் தலையில் கிரீடம் பூக்கும். உங்கள் வீட்டில் பலர் உங்களை எதிர்க்கலாம். ஒருவேளை அவர்களால் விசுவாசிகள் இல்லாமல் இருக்கலாம். கணவன் விசுவாசியாக இருக்க மாட்டார், மனைவி விசுவாசிகளாக இருப்பார்கள். அல்லது எப்படியோ இப்படி அப்படி ஒன்று நான் சொல்லி காட்ட வேண்டாம். அவர்களால் டார்ச்சர் சில நேரங்களில் தாங்க முடியாது, வேதனை தாங்க முடியாது. எப்போ பரலோகத்துக்கு போயிடுவேன் ஆண்டவரேன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் நீதியாய் நிற்கும்போது அவர்களுக்கு அதிக எரிச்சல் வரும். ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களுடைய கிரீடத்தை பூக்கச் செய்வார் தேவன். அது வரைக்கும் பொறுமையாய் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே எருசலேமிலும் சியோனிலே நீதி பிரகாசிக்க வேண்டும். எருசலேம் சியோன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு தேவனுடைய சபை, இந்த சபையிலையும் நம்முடைய குடும்பங்கள்லேயும் நீதி
எப்படி பிரகாசிக்கணும். நம்முடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல நாம் இருப்போமானால் நம்முடைய தலையில் பூக்கள் பூக்கும், கிரீடம் பூக்கும். அல்லேலூயா. நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அது பூக்கும். தேவனோ உண்மை உள்ளவர், சொன்னவர் உண்மை உள்ளவர். ராத்திரியார் யோசித்து பார்த்து அடுத்த நாள் தூக்கு மேடையில் கொண்டு போய் அல்லேலூயா மொர்தெகாயை தூக்கி போட்டு யூத குலத்தை அழித்து போட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு, அந்த மானுக்கு, அல்லேலூயா அந்த மானுக்கு தேவன் அடுத்த நாள் அதே தூக்கு மேடையில் தலையே சீவி போட்டார். ஆனால் மொர்தெகாயின் மேலே நீதியின் கிரீடம் பூத்தது. யூதர்கள் மேல் நீதியின் கிரீடம். நீதியின் சூரியன் உதிக்கும் போது நீதியின் கிரீடம் பூக்கத்தான் செய்யும். சகரியா 6வது அதிகாரம் 9 கடைசி வரைக்கும் நோட் பண்ணி கொள்ளுங்கள். சகரியா 9வது அதிகாரம் 11 கடைசி வரைக்கும் குறித்து வைத்து நோட் பண்ணி கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25 நோட் பண்ணி கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1 வசனத்தை குறித்து வைத்து கொள்ளுங்கள். 4:1 நீங்கள் தானே எனக்கு கிரீடங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு கிரீடங்கள் விசுவாசிகள். அல்லேலூயா. சோத்திரம். ஆனால் ஊழியக்காரன் விசுவாசிகளுக்காய் பாடுபடுகிறான். எவ்வளவோ பாடுபட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்து உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை முன்னேற்றும்படியாய் தான் ஊழியக்காரன் நிற்கிறான். ஆமேன். ஆகையினால் அவன் கையில் இருக்கக்கூடிய அவன் கை வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆடுகளாக அதை பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரன் நம்முடைய ஆத்துமாக்கள், விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதமாய் இருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடு அவர்கள் காரியங்களை செய்ய வேண்டும். அவர்கள் துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியக்காரர்களுக்கு கிரீடங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகள் தான். அல்லேலூயா. இதை மேய்க்கிறதான ஒரு ஊழியத்தை கனமாக அவர்கள் எண்ணுகிறார்கள். சோத்ரா. நேற்றைய தினத்திலே வந்தீர்கள், இன்றைய தினத்திலே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய உணவு தயாரித்து கொண்டு வந்து, தாயானவள் உணவு தயாரித்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறது போல, அல்லேலூயா, பிள்ளைகளுடைய வேலை சாப்பிட்டு போகிறது தான். ஆனால் ஒரு தாயுடைய வேலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நேரப்பட எந்திரிச்சு எல்லாத்தையும் உருட்டி பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை. அதுபோல தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களுடைய விசுவாச வாழ்க்கை, சபையுடைய விசுவாச வாழ்க்கை உயர்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதுக்கு காரணமாக தேவன் ஒருவனை வைத்திருக்கிறார். அப்போ அவர்களுக்கு கிரீடங்கள். பவுல் அதைத்தான் சொல்கிறான். உங்களுக்காக நான் பாடுபட்டேன்கிறான், பிரயாசப்பட்டேன், கண்விழிப்பு, ஜபித்தேன் எல்லாம் சொல்லி கடைசியில் பரலோகத்தில் உங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அப்போ தான் எங்களுக்கு நிம்மதியே வரும்னு சொன்னான். நிம்மதி அப்போ தான். இந்த உலகத்தில் எங்களுக்கு கிரீடங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆகட்டும். இப்படியே போய்கொண்டிருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4:8 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இந்த 5 நாளை மாத்திரம் முக்கியப்படுத்தி க்ளோஸ் பண்ணுகிறேன். அதுக்கு முன்னால் 3வது வசனத்தை பார்த்து என்ன சொல்லி, எப்படி செய்தால் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. இது ஊழியம் செய்கிற பெருமக்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். எப்படியும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொண்டு நாம் அதன்படி செய்யும் பொழுது அல்லேலூயா, சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிற தெய்வம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ நீதியின் அந்த கிரீடம் அவர்கள் தலையின் மேலே பூக்கும். அவன் கிரீடம் பூக்கும். அவன் கிரீடம். யாருடைய கிரீடம்? கர்த்தருடைய கிரீடம் அல்ல. அவன் கிரீடம். அவன் கிரீடம்னா நம்முடைய கிரியைகள், நாம் செய்கிற நீதி நமக்கு கிரீடமாக மாறும். நம்முடைய ஞானமுள்ள வாழ்க்கை கிரீடமாக மாறும். புத்தியுள்ள ஸ்திரீ கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ வீட்டை இடித்து போடுகிறாள். அப்போ அது யாருடைய கிரீடமாக இருக்கிறது?
அவளுடைய கிரீடம், அவளுடைய புத்தி, அவளுக்கு தேவன் கொடுத்த ஞானம், அந்த ஞானத்தை பயன்படுத்தும் பொழுது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஞானத்தை பயன்படுத்தும் போது அதுபோல தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நீதியின் கட்டளை, நீதியான மார்க்கம், நீதியின் வாழ்க்கை. இந்த நீதியின் வாழ்க்கை நாம தான் வாழ்ந்து காட்டணும். கர்த்தர் ஒன்றும் வாழ்ந்து காட்ட போகிறதில்ல. இப்போ நமக்காக போய் கர்த்தர் எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் வாழ்ந்து காட்டினா, அவன் கையை கட்டி போட்டான், லஞ்சம் வாங்கும்போது கையை நமக்கு கர்த்தர் திடீர்னு ஒரு கயிறை வச்சு கட்டிடுறாரு. அப்படி கட்டுறாரா? அது ஒரு நாள் அப்படி கட்ட மாட்டார். நம்ம தான் வாங்கணுமா வாங்கக்கூடாதா? அந்த நீதியின் வாழ்க்கை. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவனுடைய கிரீடம் பூக்கும். நம்முடைய கிரீடம் நம் தலையில் பூக்கட்டும். பூக்கிற வண்ணமாக அல்லேலூயா நாம் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த ஒரு காரியத்துக்காக நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஞானம், நீதி, ஸ்தோத்திரம், ரட்சிப்பு எல்லாம் இருக்கிறவர்களாக ஸ்தோத்திரம் அதை வெளிப்படுத்தி நாம் காட்டும்போது சத்துருக்கள் மத்தியிலே கிரீடம் பூக்கும். சத்துருக்கள் நடுவிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம். அதுபோல் சத்துருக்கள் நடுவிலே நம்முடைய கிரீடம், அவன் கிரீடம், நம்முடைய கிரீடம் பூக்க வேண்டும். க்ளோரி டு காட். கொஞ்சம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தோடு கிளம்பலாமா? நல்ல நன்றி சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே. அப்பா ஸ்தோத்திரம். எரிந்து போகிற பொருளை பிடிச்சி வச்சுருக்காங்க எங்களை பகைக்கிறவர்கள். அது வெந்து போகும், வெட்கம் உண்டாகும். ஸ்தோத்திரம். நாங்களோ சத்திய தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்கள் ராஜா எங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். எங்கள் நீதி பட்டப்பகலை போலவும், நாங்கள் நீதியை பிடித்து கொள்ளும் போதும், பரிசுத்தத்தை பிடித்து கொள்ளும் போதும், தேவ ஞானத்தை பிடித்து கொள்ளும் போதும், சத்திய வசனத்தின்படி நடக்கும் போதும், வலது இடதுபுறம் சாயாமல் தேவ கட்டளைகளின்படி யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நடக்கும்போதும் எங்கள் கிரீடம் எங்கள் தலையின் மேல் பூக்கும் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. இந்த சபையாருடைய கிரீடங்கள் பூக்கட்டும், குடும்பங்கள் செழிக்கட்டும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.